பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கொடுப்பவரிடம் கேளுங்கள், கிடைக்கும் இடத்திற்கு போங்கள். ஆதார வசனம் யோவான் 15:5. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏசாயா 48:15 வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்ட ஜனமே, நம்மால் பிரச்சனைகளை உண்டு பண்ண முடியும், தீர்க்க வகை தெரியாது. பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு, செய்ய வகை தெரியாது. ஆர்வ கோளாறில் ஆரம்பித்து விடுவோம், முற்றிலும் நடத்த வகை வழி தெரியாது. இப்படி இருக்க கர்த்தர் துணையின்றி எதுவும் செய்ய இயலாது என்பதும் நமக்கு தெரியும். அவரும் அதை எழுதியே கொடுத்து விட்டார். எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக. அவர்தான் நம்மை அழைத்தவர், ரட்சித்தவர், நமக்கு திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். அதை நானே செய்து முடிப்பென்று சொல்லியும் இருக்கிறார். ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம் என்று வந்ததும் எத்தனை பேர்களிடம் சொல்லுகிறோம்? இதை கர்த்தர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். ஃபோன் நம்பர்களை தேடி தேடி கண்டுபிடித்து பேசுகிறோம், கேட்கிறோம். பின் கடைசியில் எந்த பதிலும் கிடைக்காததால் சரி, இனி கர்த்தர் விட்ட வழிதான், ஜெபந்தான் என்று இழுக்கிறோம். இல்லைங்களா? இதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கோபித்து கொள்வதில்லை. நாம் மனிதர்கள் அப்படித்தான் என்பது அவருக்கு தெரியும். ஆகிலும் அந்த மனிதன் என்ற நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேவ மனிதன் என்ற நிலைமைக்கு நான் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவல். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவது, நீ என்னிடம் மாத்திரம் சொல், மனிதர் மூலமாகத்தான் செய்வேன், அதை நான் பார்த்து கொள்கிறேன், எல்லாரிடம் முட்டி மோதிவிட்டு பின் என்னிடம் வருகிறாயே என்று அங்கலாய்க்கிறார். கீலேயாத்தில் ரணவைத்தன் இல்லையோ, பின் ஏன் என் பிள்ளை இப்படி அலைகிறது என்கிறார். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ என்கிறார். இதன் பொருள் என்ன? உன்னை குணமாக்க, விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த என்னிடம் வாக்கு இல்லையோ, ஜீவனுள்ள தேவன் இல்லையோ என்று கேட்கிறார். எல்லாவற்றுக்கும் தீர்வு அவரே, பரிகாரியும் அவரே, பதிலும் அவரே. அவரிடம் மாத்திரம் கேளுங்கள். மற்றவரிடம் இதை பற்றி பேசாதீர்கள். இப்படி ஜெபித்து வருகிறேன் என்று சொல்லாதீர்கள். இப்படி வாக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லாதீர்கள். வாக்குகளெல்லாம் தீர்க்க தரிசனங்களை ஒரு சொத்து போல, ஒரு வைரம் போல பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த வாக்கை பிடிக்க கொண்டு போக பிசாசு விசுவாசத்தின் அனலை குறைக்க, உங்களை அவிக்க, உங்களை அமுத்த காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை பார்த்து சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அது இதுதான். 1 பேதுரு 5:8. மத்தேயு 8:2-3 வசனங்களில் குஷ்டரோகி இயேசுவிடம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எத்தனையோ வைத்தியர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பார்கள். அவன் கேட்டிருந்திருப்பேயானால் பதிவாகி இருந்திருக்கும். அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை பார்த்துவிடு தீட்டு என்று ஓடி விடுவார்கள். அவர்களும் பட்டணத்திற்கு வர முடியாது, ஊருக்குள் வர முடியாது. ஒதுக்கப்புறமான அவங்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள். அங்கே தான் இருக்க வேண்டும். யாரும் தொடமாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை அந்த காலத்தில். அப்படிப்பட்டவன் இயேசுவை பற்றி கேட்டு அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்துவிட்டது. இவரால் முடியும், இவரால் மட்டும்தான் முடியும், இவரால் மட்டும்தான் எனக்கு தீர்வு கிடைக்கும், நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று துணிச்சலாக வெளியே வந்து, ஆண்டவரே உம்மால கூடும். அவன் முதல்ல சொன்னதே என்ன? உம்மால கூடும். சித்தமானால் அவருக்கு அது சித்தமா என்பது அவனுக்கு தெரியாது. அதனால்தான் அவர் சொன்னார், அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று. நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவரால் எல்லாம் கூடுங்க. ஆனால் சித்தம் உண்டா என்று நமக்கு தெரியாது. அந்த பர்டிகுலர் காரியத்தில் ஒரு வீடு வாங்கலாம் என்று இருக்கிறீர்கள். ஆண்டவருடன் செவியுங்கள். கர்த்தாவே, இந்த இடத்தில் வீடு இருக்குது என்று சொல்கிறார்கள். இல்லை, துப்பு கிடைக்கவில்லை, வீடு வாங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்யுங்கள், உமக்கத்தான் தெரியும். இந்த இடத்தில் வாங்கலாமா என்பது உங்கள் சித்தமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. உங்கள் சித்தமானால் நடத்தி நேர்வழியாக முடித்து கொடுங்க, இல்லை என்றால் உங்கள் சித்தத்தை காட்டுங்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்காக எல்லாரிடமும் கேட்டு தெரிந்து அலைந்து கொண்டிருக்கக்கூடாது. நேர்வழியாய் நடத்துவார். எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் தேட போனவனுக்கு நேர்வழியாக நடத்திடவே காலை காட்டவில்லையா? அவன் அப்படித்தானே ஜெபித்தான்.
அந்த காலத்தில் அப்படி ஜெபம் இருந்தால் நாம் இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். உடன்படிக்கையின் பிள்ளை நாம் இன்னும் எவ்வளவு தீவிரமாக ஜெபிக்க வேண்டும். திருமணமாக இந்த இடத்தில் பெண் மாப்பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்களும் விசாரித்தோம், ஆண்டவரே உம்மால கூடும், ஆனால் சித்தமா, அந்த இடத்தில் நாங்கள் செய்வது சித்தமா என்பது எங்களுக்கு தெரியாது. உங்கள் சித்தமானால் காரியத்தை வாய்க்க செய்யுங்கள், சித்தமில்லை என்றால் உங்கள் சித்தத்தை எங்களுக்கு காட்டுங்கள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அற்புதமாக நடத்துவார். எல்லா காரியத்துக்கும் இப்படித்தான், பிள்ளைகளுக்கு அட்மிஷன் ஆகட்டும், ஏதாகட்டும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். மார்க் 10:46 பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அந்த காலத்தில் குருடர்களுக்கு என்பது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்திருப்பார்கள், அது மணி கோர்த்திருக்கும். அவர் நடந்தால் சத்தம் கேட்க, சத்தத்தை கேட்டு விலகி கொள்வார்கள், குருடன் வருகிறார் என்று விலகி கொள்வார்கள். இப்பொழுது இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு ஆசை, நிச்சயமாக இவரால் கூடும், இவரால் நிச்சயமாக கூடும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறான். போனவங்க எல்லாம் பேசாமரு, இவன் என்ன கேட்டுருவான், பிச்சை, ஆண்டவரே கொஞ்சம் காசு போடுங்கன்னு தான் கேட்பான் என்று அமைதியாயிரு. அவன் அதற்கும் மேலாக சத்தமிட்டு கேட்டான். இயேசு நின்றார், அவனை வரவழைத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். ஆம், அவன் காசு கேட்டிருக்கலாம், வேறு ஏதாவது கேட்டிருக்கலாம், இனிமேல் பிச்சை எடுக்காமல் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்டது ஒரே வார்த்தை, நான் பார்வை அடைய வேண்டும். அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்திருக்கு, ஆச்சரியமாக இருந்திருக்கு. கண்ணை கேட்டானுங்க, பார்வை கேட்டான். பெற்றுக்கொள் என்றால் பெற்றுக்கொண்டான். எத்தனை இந்த குருடனுக்கு விசுவாசத்தை பாருங்கள், ஒரு தெளிவை பாருங்கள். அவன் யாரிடம் இதுவரை ஏதாவது கேட்டிருப்பானா? எப்பா 2 கண்ணாக வச்சுக்கிட்டு போகிறீங்களே, எனக்கு ஒரு கண்ணு கொடுங்கன்னு கேட்டிருப்பானா? இல்லாட்டி வைத்தியர்கிட்ட கொண்டு போய் கேட்டிருப்பானா? ஏனென்றால் அவங்க செய்ய மாட்டார்கள் என்று தெரியும், முடியாது என்று தெரியும். எவரிடம் முடியுமோ அவரிடம் அழுங்கள், எவரிடம் முடியுமோ அவரிடம் கேளுங்கள். அறையை பூட்டிக் கொண்டு அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு அழுங்கள், அவரிடம் மாத்திரம் சொல்லுங்கள். மனிதரிடம் போகாதீர்கள், மனிதர் உங்களை துச்சமாக பார்ப்பார்கள். பெற்றுக்கொண்டான் பர்திமேயு. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4 ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டுள்ளது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். எலிசா சுனேம் என்ற ஊருக்கு போகிற வழக்கம் உண்டு. அங்கே போய் ஊழியம் செய்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீ அவனுக்கு பணிவிடை செய்கிறாள். பின் அவன் கணவனிடம் சொல்லி, இவர் அடிக்கடி இந்த ஊருக்கு வருகிறாரே, இவர் தங்குவதற்கு ஒரு அறையை கட்டி கொடுப்போம் என்று அவங்க வீட்டு மேல் வீட்டலையில் ஒரு அறையை கட்டி அவருக்கு வேண்டியதெல்லாம் பெட்டெல்லாம் போட்டு கொடுத்தாள். அவர் வந்து அங்கு தங்குவது வழக்கம். ஒரு நாள் இவளை விசாரித்து என்ன குறை என்று கண்டு இவளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் தலை நோகிறது என்று சொல்லி தாய்மடியில் படுத்து வந்த பிள்ளை இறந்து விட்டான். இதற்கு மேலே தான் செய்தி இருக்குது, நன்றாக கவனியுங்கள். இறந்த உடனே என்ன பண்ணினால், அந்த பையனை எடுத்து கொண்டு போய் அவருடைய மேல் அறையில் கொண்டு கிடத்திவிட்டு நேராக எலிசாவிடம் புறப்பட்டான். கணவன் கூட சொல்லவில்லைங்க. அப்படின்னா எவ்வளவு தெளிவு என்று பாருங்கள். இவர்களால் முடியாது, ஆர்ப்பாட்டம் போட்டு அழத்தான் முடியும், ஐயோ ஐயோ என்று கத்தத்தான் முடியும், ஒன்று செய்ய முடியாது. இவளுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். நேராக எலிசாவிடம் போனாள். எலிசாவிடம் போன உடனே அவன், இவளுக்கு தெரியாது ஏன் இதற்கு வருகிறாள் என்று தெரியாது. அவருடைய ஊழியக்காரன் கேயாசை கூப்பிட்டு, இவள் எதற்காக வருகிறாள் என்று சுகமா என்று கேள் என்றான். கேட்குறான், சுகம்தான் என்று சொல்கிறாள். யோசித்து பாருங்கள், பிள்ளை இறந்து விட்டான். அவருடைய நோக்கம் என்ன? யார் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமோ அவரிடம் மட்டும்தான் சொல்லுவேன், மற்றவரிடம் சொல்ல மாட்டேன். சுகந்தானா என்று கேட்டால் சுகம் என்று சொல்கிறாளே. பின் நேராக எலிசாவிடம் வந்து காலை பிடித்து கொண்டாள். அழுகிறாள், கெஞ்சுகிறாள். நான் அவளை கேட்டனா, எனக்கு இப்படி கொடுத்து விட்டு பிள்ளையை பறித்து கொண்டீரே என்று கேட்கிறான். உடனே எலிசா கேயாசிடம் இந்த தடி எடுத்துக்கொண்டு போய் பிள்ளையின் முகத்தில் வை என்று சொல்லி அவனை முதலில் அனுப்புகிறான். நான் உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தில் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். கேயாஸ் எலிசாப்பின் பர்வதத்தில் இறங்கி போகிறான். போய் அந்த பிள்ளை எழுப்பி கொடுத்தது உங்களுக்கு தெரியும். உங்களது வாழ்வில் எது பயனற்றதாகிறோ, அந்த தடி என்பது ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை. எது பயனற்றதாக இருக்கிறதோ, எது மரித்து போனதாக இருக்கிறதோ, எது எதிராக உங்களுக்கு செய்கிறதோ, பிள்ளைகளே எதிராக வரக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். இவைகளை யாரிடம் சொல்லாதீர்கள். இந்த யாரிடம் சொல்லாதீர்கள் என்பதை நான் பல செய்தியில் குறிப்பிட்டு கொண்டே வருகிறேன். ஆவியானவர் குறிப்பிட்டு கொண்டே வருகிறார், நானல்ல. மக்களால் உங்களுக்கு உதவ முடியாதுங்க.
உங்களோடு சேர்ந்து அழலாம். அலுவலுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று நினைக்கலாம். அல்லது எனக்கு 1000 பிரச்சனை, இந்த அம்மா பார்த்தா நம்மளை புலம்பும் என்று உங்களை பார்ப்பதையே தவிர்த்து விட்டு போய்விடலாம். வேண்டாம் மகனே மகளே, கர்த்தரிடம் சொல்லுங்கள். அந்த சுனேமியால் என்ன செய்தால், வழியில் யாரு கூடவும் பேசவில்லை. ஏன் எலிசாவுடைய ஊழியக்காரன் கேயாசியுடன் கூட சொல்லவில்லை. சுகந்தானா என்று கேட்டால் சுகந்தான் என்று சொன்னாலே. ஏன்? என்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு உன்னால் முடியாது, என்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு அவரால் தான் முடியும் என்று எவரால் முடியுமோ அவரிடம் மட்டும் போய் சொன்னான். சுனாமியாளைப் போல முதலில் வார்த்தை தான் தருவார். அவன் தடியை கொண்டு வந்து பிள்ளையின் வைத்தான் கேயாஸ். பிள்ளையிடம் சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருந்தது. அதன் பொருள் என்ன? நீங்கள் வார்த்தையை வைத்து ஜெபித்து வருகிறீர்கள், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படித்தான் இருக்கும். எங்கே வார்த்தை இருக்கிறதோ, எங்கே எலிசாவின் தடி இருக்கிறதோ, எலிசா வருவார். எலிசா வந்தான், பிள்ளை எழுப்பி கொடுத்தான். உங்களுடைய வார்த்தை இரத்தத்தின் மகிமை எந்த வீட்டில் பேசுகிறார்களோ, எந்த இயேசுவின் நாமத்தை பற்றி அங்கள் புகழப்படுகிறதோ, மகிமைப்படுத்துகிறீர்களோ, வார்த்தையை பற்றி மகிமைப்படுத்துகிறீர்களோ, வேதம் வாசிக்கிறீர்களோ, அதிகாலை எழுப்பி ஜெபிக்கிறீர்களோ, அங்குதான் வருவார். பர்வதத்தில் இறங்கி வருவார். நீங்கள் எத்தனை முறை வேதத்தை அவருடைய வாக்கை பெற்றிருந்தவர்கள் அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்தாலும் சில காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக அந்த தடி எடுத்து விடாதீர்கள். பிரச்சனை எதன் மீது இருக்கிறது? பிஸ்னஸ் மீது இருக்கிறதா? அந்த வார்த்தையை பிஸ்னஸ் மீது வையுங்கள். புருஷன் சரியில்லையா? அந்த புருஷன் மீது அந்த வார்த்தையை வையுங்கள். தினமும் ஓட்ட ரெக்கார்டு போல ஜெபித்து கொண்டே இருங்கள். விடாதீர்கள். எதுவும் நடக்காது போலத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. வார்த்தை இருக்கும் இடத்தை தேடித்தான் வல்லவர் வருவார். மறுபடியும் சொல்கிறேன், எங்க மகிமையின் இரத்தத்தின் மகிமையை பேசுகிறீர்களோ அங்கதான் மகிமையின் வல்லவர் வருவார். வந்து எழுப்பி கொடுப்பார், சகலத்தை எழுப்பி கொடுப்பார். அற்புதமாக பிஸ்னஸ் நடக்கும், எல்லாம் மாறி போகும். ஐயோ, இப்படிப்பட்ட பிரச்சனை வழியாக வந்தோமா என்று நினைத்து கூட பார்ப்போம். அந்த அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சுனாமியா செய்தது போல நாமும் செய்ய இருக்க வேண்டும். விட்டு விடாதீர்கள். வார்த்தையை விட்டு விடாதீர்கள். அந்த தடியை விட்டு விடாதீர்கள். எதன் மீது வைத்தீர்களோ அதன் மீதே அந்த தடி இருக்கட்டும், அதன் மீதே அந்த வார்த்தை இருக்கட்டும். இரத்தத்தின் மகிமையை தெளித்து பேசுங்கள். அவருடைய நாமத்தின் வல்லமையை கூறி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 48:5 மறுபடியும் வாசிங்கள். நானே என்றவர் வருவார். அவரது பிரசன்னம் போகுதும், சகலத்தை பிறப்பிக்கும், உயர்த்தும். கிடைக்காது, நடக்காது என்பவர்கள் நடக்கும், கிடைக்கும். அவருடைய பிரசன்னத்துக்குள் வையுங்கள். அவருடைய பிரசன்னம் எப்படி? துதித்தால், ஸ்தோத்திரம் செய்தால், ஆராதனை செய்தால், ஜெபம் இருந்தால், தெய்வ பயத்தோடு இருந்தால் அவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்கும். அதுதான் பிரசன்னம். நாம் பிரசன்னத்தை இழுக்க முடியாது, ஆனால் பிரசன்னத்துக்குள் நுழைந்து கொள்ள முடியும். யாரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். அப்பொழுது மனிதர்கள் மூலமாகவும் நடத்துவார். இன்னாரால் என்று மனிதர்கள் கையை நீட்டாதீர்கள், கையை காட்டாதீர்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள், தேவனை கை காட்டுங்கள். ஏனென்றால் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மிடத்திலிருந்து வாக்கை பெற்றுள்ளேன். இதை பிசாசு பிடுங்காதபடி இருதயத்திற்குள் காத்து தியானித்து எது பிரச்சனையோ அதன் மீது என் வார்த்தையை வைத்தன ஜெபிப்பேன், பெற்றுக்கொள்வேன், அறிக்கை செய்வேன். ஏதும் நடக்காது போல இருந்தாலும் பரத்திலிருந்து இறங்கி வருவீர், வந்து நீர் எனக்கு செய்வீர். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு வல்லமையுள்ளவரிடம் மாத்திரம் பெரிய காரியங்களை கேட்பேன், பெற்றுக்கொள்வேன். கர்த்தரிடம் மாத்திரம் என் நிலைமையை விவரித்து சொல்லுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.